ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? அதுவும் பீர்க்கங்காய் வச்சு சூப்பர் டேஸ்ட்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் தான். நான் இந்த கப்பால 1 கப் அளவுக்கு துருவன பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். இத தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாயில் பண்ண கார்ன் வந்துட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் தான். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீஸ். நான் வந்துட்டு இன்னைக்கு மொசரல்லா சீஸ் தான் எடுத்திருக்கேன். ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் உங்க குழந்தைங்க எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு காரம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பீஸா ஆரிகானோ ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி துருவி வச்ச பீர்க்கங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பீர்க்கங்காய் நம்ம அரைச்சி போட்டுடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. துருவி போட்டால் தான் இது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் கொத்தமல்லி இலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு நிறையா வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை கம்மியாக வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். நம்ம ஆல்ரெடி ஸ்டஃபிங்கில் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிப்போம், ஆனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் கடலை மாவு எடுக்கணும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மிக்சடு கப் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி எதுவும் நீங்கள் ஆட் பண்ண வேணாம். நமக்கு அந்த பீர்க்கங்காயில் இருக்க தண்ணியே போதும். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். உங்களுக்கு திக்காக இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி, ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மட்டும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் பேட்டர் வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்கணும். நம்மளுக்கு இப்போ ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. ஹீட் ஆனோடனே சிம் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஈவனாக இருக்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அந்த காயெல்லாம் உள்ளே ஆட் பண்ணிருக்கோம், அதெல்லாம் நல்லா ஈவனாக குக் ஆகி வரணும். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி போட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு 3 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. 2 பக்கம் நல்லா ஈவனாக குக் ஆகி வரட்டும். நல்லா ஈவனாக குக் ஆனதுக்கப்புறம் இப்போ ஒன் சைடு மட்டும் நம்மளுக்கு ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஒன் சைடு மட்டும் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங் ஆட் பண்ணிட்டு ஒன் சைடு நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அப்படி லைட்டாக ஒரு ப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா உள்ளே நல்லா ஸ்டஃபிங்லாம் ஒட்டிக்கிறோம். அந்த சீஸ் கொஞ்சம் மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனோடனே இன்னொரு சைடு அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. 2 சைடு அந்த லைட்டாக அந்த ஹீட்லேயே உங்களுக்கு வந்து சீஸ் நல்லா மெல்ட் ஆகி வரும். அவ்வளோதான், நம்மளுக்கு 2 பக்கமும் நல்லா சூப்பராக சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.